திருச்செந்தூர் முருகன் நடத்திய அதிசயம். சுனாமி பேரலையில் சிறிய பாதிப்பு கூட இல்லை. இதற்கு பின்னால் இப்படி ஒரு ஆன்மீகம் உள்ளதா? கடந்த 2004ஆம் ஆண்டில் ஏற்பட்ட சுனாமி பேரலையின் போது கடலுக்கு மிக அருகில் இருந்தும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறிதும் பாதிக்கப்படவில்லை. இன்றும் அது ஒரு வியப்பான நிகழ்வாகத்தான் கருதப்படுகிறது. இதற்கான காரணங்கள் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்படுகின்றன. கடந்த 2004ஆம் ஆண்டு உலகையே அச்சுறுத்திய சுனாமியை யாரும் மறந்துவிட முடியாது. தமிழகத்தின் கடற்கரை மாவட்டங்கள் அனைத்தும் இந்த சுனாமி பேரலையால் சின்னாபின்னமாகி சிதைவடைந்தன. ஆனால் கடலை ஒட்டி இருக்கின்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலை மட்டும் சுனாமியால் நெருங்க முடியவில்லை. எல்லா இடங்களிலுமே கடல் அலை சீறிக்கொண்டு நிலத்தை நோக்கி வந்தது. ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் கடல் 200 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கிச் சென்றது. திருச்செந்தூரில் மட்டும் கடல் உள்வாங்கிச் சென்றதற்கான காரணத்தை ஆன்மீகவாதிகள் திருச்செந்தூர் திருப்புகழ் பாடலில் இருந்தே உதாரணமாக விளக்குகிறார்கள். அதாவது, சூரபத்மன் மலை போன்ற மாமரமாக கடலுக்கு அடியில் மறைகின்றான். அப்போது முருகப்பெருமான் கடல் நீர் பயந்து பதுங்கி ஓடும்படியாக வடிவேல் எரிந்து மாமரமாக இருக்கும் சூரனை இரு கூறாக்கி சேவலாகவும் மயிலாகவும் மாற்றியதாகவும், முருகனுக்கு பயந்து கடல் அலைகளே பதுங்கிவிட்டதாகவும் ஆன்மீக பெரியவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள். அது மட்டும் இன்றி முருகப்பெருமானுக்கு வருண பகவான் உமது இருப்பிடத்தின் எல்லையை தாண்டி நான் ஒருபோதும் வரமாட்டேன் என்று ஒரு முறை வாக்கு தந்து விட்டாராம். இதன் காரணமாகவே கடல் நீர் திருச்செந்தூர் கோவிலுக்குள் நுழையவில்லை என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். இதனால் திருச்செந்தூர் முருகனை கடல் காத்த கந்தன் என்றும் அன்புடன் பக்தர்கள் அழைக்கின்றனர். அதே நேரத்தில் திருச்செந்தூர் கோவிலை சுனாமி தாக்காததற்கு சில அறிவியல் காரணங்களும் சொல்லப்படுகின்றன. முதல் காரணம், திருச்செந்தூர் கோவில் கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் அது அமைந்துள்ள இடம் இயற்கை பாதுகாப்பு அமைப்புகளால் சூழப்பட்டுள்ளது. கோவில் முன்புறம் கடல் இருந்தாலும் அந்த பகுதியில் கடற்கரை மெதுவான சரிவுடன் உள்ளது. இதனால் சுனாமி அலைகள் அந்த இடத்தை அடையும் போது அவற்றின் வேகம் மற்றும் உயரம் குறைந்தது. அதனால்தான் கடல் நீர் உயர்ந்து தாக்கும் தன்மை அங்கே ஏற்படவில்லை என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதேபோல திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் கடலின் அடிப்பகுதி திடீரென ஆழமாகவோ உயரமாகவோ மாறாமல் சமமாக உள்ளது. பெரும்பாலும் சுனாமி அலைகள் அதிகம் சேதப்படுத்துவது கடலின் அடிப்பகுதி திடீரென மாறும் இடங்களில்தான். ஆனால் திருச்செந்தூரில் அப்படியான திடீர் மாற்றம் எதுவும் இல்லை. அதனால்தான் சுனாமி அலைகள் கரைக்கு வந்த போதும் பலமாக தாக்க முடியவில்லை. அதேபோல கோவிலின் முன்புறத்தில் இருந்த பாறைகள், மணல் மேடுகள் போன்ற இயற்கை தடுப்புகள் சுனாமி அலைகளின் வேகத்தையும் சக்தியையும் குறைத்துவிட்டன. இதனாலும் கடல் அலைகள் கரைக்கு வந்தபோதும் சேதம் பெரிதாக ஏற்படவில்லை. அதாவது, கோவில் அமைந்துள்ள தளம் ஒரு வலுவான பாறை படுக்கையின் மேல் கட்டப்பட்டுள்ளது. இந்த இயற்கையான பாறை அமைப்பு அலையின் வேகத்தை தாங்கும் அரணாக செயல்பட்டது. அதேபோல 2004ஆம் ஆண்டு சுனாமி உருவான இடத்திலிருந்து அந்த பெரிய அலைகள் நேராக திருச்செந்தூரை நோக்கி வரவில்லை. அந்த அலைகள் அதிகமாக தாக்கிய பாதையில் திருச்செந்தூர் வராததால் நாகப்பட்டினம், கடலூர் போன்ற இடங்களில் ஏற்பட்டது போன்ற மிகப்பெரிய அலைகளின் தாக்கம் இங்கே ஏற்படவில்லை என்றும் ஆய்வாளர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றனர்.